வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 6 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 6 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 6 + 18 24. 24 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். ராகு தசை நடக்கக்கூடிய நபர்கள் 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். 138 நாட்கள் வக்கரகதியில் இருக்கும்போது இந்த சனி பகவான் ஒரு சில தடங்கல்கள் கொடுத்துருக்கலாம். ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தான் அதிபதி, 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நிறைய மனசார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அது செவ்வாய் தசையாக இருந்தாலும் சரி, ராகு தசையாக இருந்தாலும் சரி, குரு தசையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இல்லை ராகு கேதுவோட சேர்ந்து இருந்தாலோ, அது மாதிரி லக்ன அவயோகராக இருந்தால் இந்த சனி பகவான் வக்கரமாகும் போதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார். இது மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா எதில் அப்படின்னாக்கா நீங்கள் தொழில் செஞ்சால் தொழில், இல்லை வேலை வாய்ப்பு, இது மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய நெருக்கடிகளை கொடுத்துருக்கும் இந்த சனி பகவான். 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்து நவம்பர் 28க்கு பிறகு வக்கர நிவர்த்தி ஆகிறார் இந்த சனி பகவான். இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா 16 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இப்போ ராகு தசையில் இருக்கிறீங்க. ராகு அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கூட கெடுபலன்களை கொடுக்காது. ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் அந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போது படிப்பு சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி, இது வரைக்கும் எது மாதிரியான தடைகள் இருந்தாலும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். வேலை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்கள். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு மேல் படிப்பு படிக்கணும் முயற்சி பண்ணாலும் சரி, இல்லை இங்கிருந்து மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுற வீட்டில் கொஞ்சம் தடை பண்ணுறாங்க, வேணாம் அப்படின்றாங்க, இல்லை ஏதாவது ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம் கூட இப்போ படிப்பு சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது உங்களுக்கு. ஒரு சில பேர் அப்ளிகேஷன்லாம் போட்டிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, எல்லாமே உங்களுக்கு நிறைய நெகட்டிவான பதில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பதட்டத்தை கொடுத்துருக்கலாம். இதன் பிறகு எழுதக்கூடிய, அதாவது அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம் எல்லாம் வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் இந்த சனி பகவான். இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணியிருந்தா கூட அந்த பதிலெல்லாம் இப்போ எதிர்பார்த்துருந்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பாசிட்டிவான பதில் வரதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு 24 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் 16 வருடங்கள் குரு தசை. இந்த ராசிக்கு குரு அப்படிங்கிறது நன்மை செய்யாது. ஏன்னா அந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது நட்பு கிரக நட்சத்திரம் தான், இல்லைன்னு சொல்லலை. இந்த ராசி ரிஷபராசிக்கு பொதுவாகவே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால, லாபஸ்தானாதிபதியாக வர்றதுனால பொதுவாகவே கெடுபலன்களை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு. என்ன இது குரு தசை போய் நம்ம கெடுபலன்கள் செய்யக்கூடிய தசை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சில பேருக்கு குரு தசை வந்துச்சுன்னா நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும். குரு தசை நடக்குது, நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். குரு தசை அப்படின்னா பெருமை தானே அப்படின்லாம் ஒரு சில பேருக்கு சொல்லலாம். ஏன்னா சுபகிரகம் இல்லைன்னு சொல்லலை. இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் 7 சனி வரும்போது தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட உங்கள் சுய ஜாதகத்தில் அவர் இருக்கிற இடத்த பொறுத்து இப்போ 3, 6, 10, 11 இருந்துச்சுனாக்கா நல்ல பலன்களை கொடுத்துரும். அதே மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் லக்ன யோகர் அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அப்படி இல்லை யோகாதிபதி நட்சத்திரம் யோகாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது, யோகாதிபதியோட பார்வை பெற்றிருக்கிறது, யோகாதிபதியோட வீட்டில் இருக்கிறது, அந்த வீடு கொடுத்த கிரக நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அப்போ அந்த குருதசை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கெடு பலன்களை கொடுக்காது. ஆனால் ஆஹா ஓஹோன்னு பெருசாக நல்ல பலன்களை கொடுக்காது, நல்ல வளர்ச்சிகளை கொடுக்காது. என்ன ஒன்று, உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் நல்லா இருந்தார், அதாவது ஆட்சி உச்சத்தில் இருந்தார். அப்படி இல்லைனாக்கா சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை. இந்த ராசிக்கு 4 அப்படின்னாக்கா சூரியன் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை உச்சத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் சுய ஜாதகத்தில் அவரே சுபகிரக நட்சத்திரம் வேற எங்கே இருந்தாலும் சரி, அப்போ வேலை ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது.
மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு 4 கூடிய கிரகம் சுப தொடர்புல சுபாதிபத்தியம் பெற்றிருந்தால் வேலையில நல்ல ஒரு வளர்ச்சி. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஐடி துறையில இருக்கிறாங்க, நல்ல ஒரு அரசாங்க துறையில இருக்கிறாங்க. அது மாதிரி இது மாதிரியான வேலைகள், உயர் பதவிகள், பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்கக்கூடிய ஒரு வேலை, அது மாதிரியான உயர் பதவி உயர் வேலையும் உங்களுக்கு கொடுத்துரும் இந்த குரு தசையில. அது எங்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கணும், 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கணும். என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தங்கணும் இல்லையா? அப்போ 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். இன்னொன்று திருமண வாழ்க்கை, அதை ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி ஆக்கி விட்டுரும் இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது. எல்லாத்துக்குமே நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பகவான் தசை அப்படிங்கிறது கெடுக்கிறதுக்கு பார்க்கும். ஆனால் உங்கள் சுயமுயற்சி, மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா லக்னாதிபதி நல்லா இருந்தாருனாக்கா இந்த குரு தசை அப்படிங்கிறது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு காப்பாற்றி விட்டுரும். அதாவது லக்னாதிபதி சரியா இருந்தால். மற்றபடி இந்த 11ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகக்கூடிய சனி பகவான் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்கள், இப்போ குரு தசையே பாதிக்கப்பட்ட குரு தசையிலேருந்து எனக்கு சரியில்லைங்க, வேலையே சரியா அமைப்பு இல்லை, ஏன்னா 4ஆம் அதிபதி எனக்கு சரியில்லை, லக்னத்துக்கு 4 கூடையும் சரியில்லை, எனக்கு வேலையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, இன்னொன்று வேலையில் ஏதாவது மாற்றத்தை எதிர்பார்க்குறேன்னு நினைக்கிறேன், எல்லாமே என்னை விட ரொம்ப திறமை கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் மேலே போயிடுறாங்க, அவங்க என்ன வேலை வாங்குறாங்க அப்படின்ட்டு அவமானப்படுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இப்போ பார்க்கலாம், ஓரளவுக்கு வளர்ச்சி பார்க்கலாம். இடமாற்றங்கள், இந்த ப்ரொமோஷன் சார்ந்த ஒரு வளர்ச்சி, அது மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது 24 to 40 வயசு வரைக்கும் இந்த குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு மனசு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலைகளை இந்த குரு தசை அப்படிங்கிறது கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா குரு தசையில் திருமணமே எனக்கு கூடி வரல அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். 23 அதாவது 22 வயசுல இருந்து 25 26 வயசு வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் திருமணம் அப்படிங்கிறது இந்த வயது காலகட்டத்தில் கொஞ்சம் கேள்விக்குறிதான். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ சனி வக்கர நிவர்த்தியான பிறகு திருமணத்தை கொடுத்துருமா அப்படின்னாக்கா கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அது உங்க சுய ஜாதகத்தை பொறுத்து. சனி பார்க்கக்கூடிய இடத்துல புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 7ஆம் அதிபதி சம்பந்தப்பட்டாலோ, இல்லை 2ஆம் அதிபதியோட நட்சத்திரம் சம்பந்தப்பட்டாலோ, இல்லை தசா நடத்தக்கூடிய கிரகம் குருவாவே இருந்தாலே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ திருமணத்தை தூண்டிடும். இப்போ அந்த வக்ரமா இருந்தால் கூட அந்த திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் எதிர்பார்ப்பு இல்லாமல் டக்குன்னு திருமணத்தை கூடி வச்சிடும். லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அது மாதிரி எடுத்துக்கலாம். அதனால 26 27 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எந்த வயதில் இருந்தாலும் சரி திருமணமாகலே இப்போ திருமணம் கூடி வந்துடும். இப்போ திருமணம் ஆகி வச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகள் செய்யறதுக்கு, இல்லை ஏதோ ஒரு பிளான் பண்ணுவீங்க, அதாவது குடும்பம் சார்ந்து, மற்றபடி ப்ராப்பர்ட்டி வண்டி வாகன சேர்க்கைக்காக உங்களுக்கு பிளான் பண்ணுறது, எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வெற்றி வாய்ப்புகள், வேலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, இது வரைக்கும் நெருக்கடிகள் அனுபவிச்சிருந்தா திருமண ரீதியாக உங்களுக்கு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால இப்போ லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். 9 10 11 ஆகிய இடங்களில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராபலத்தை அதிகமாக கொடுக்காது. ஓரளவுக்கு கஷ்டத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் காப்பாற்றிங்கன்னா வரும் அந்த சனி பகவான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடன் வாங்குறது, கொடுக்கல் வாங்கல் எல்லாமே கொஞ்சம் கவனமாக நீங்கள் பண்ணுறது நல்லது. உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். நீங்கள் எதையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, கேரண்டி கையெழுத்தெல்லாம் போடாதீங்க இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு. ஏன்னா 11ல் இருக்குது சனி, 10ஆம் இடத்துல இருக்குது, 12ஆம் இடத்துல இருக்குது. சனி பகவான் யோகாதிபதி தான், நல்லது கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. பின்னாடி வரக்கூடிய குருதசையில் இந்த 6 வருடங்கள் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது அவயோகம் செய்யக்கூடிய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள். அதனால் கெடுபலன்களை கொடுத்துரும், பெருசாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். அது மட்டும் குரு தசையில் 40 வயசுக்கு மேலே 59 வயசு வரைக்கும் சனி தசை, யோகாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த சனி தசை நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டே வரும். ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து நிறைய கஷ்டப்படுவீங்க. அதுக்கப்புறம் இந்த சனி தசை அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு யோகாதிபதி தசையாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தால் 6 8 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, இல்லை ராகு கேதுவோட சேர்ந்து இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் சமீப காலமாக. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே. அதுலேயும் வக்கரமாக இருக்கும்போது 138 நாட்கள் மிகப்பெரிய கொடுமையாக கூட ஒரு சில பேருக்கு இருந்திருக்கலாம். கடன் பிரச்சனைகள், வருமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இல்லை வேலை வாய்ப்பில் இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் நெருக்கடிகள் இதெல்லாம் கொடுத்துருக்கலாம். இது எல்லாமே நிவர்த்தி ஆகுமா அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். அதாவது 6 8 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கும் ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா சனி தசை ஆரம்பித்து ஒரு 19 வருஷத்தில் முதல் 10 வருஷம், பின்னாடி 9 வருஷம் அப்படி பிரிச்சுக்கலாம். முதல் 10 வருஷத்தில் இருக்கிறீங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும். நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, நல்ல ஒரு வளர்ச்சி. வேலையில் இருக்கிறீங்களா வேலை நல்லாயிருக்கும், தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் அமோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம்.
அதே முதல் 10 வருஷத்துல இருக்கிறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வரேன் அப்படின்னாக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்பலாம் சொல்லவும் முடியாது, நல்லா இருக்கும் ஆஹா ஓலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த தொழில் ரீதியா கொஞ்சம் கவனத்துல எடுத்து நீங்க பாத்துக்கணும் அந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவா சொல்ல முடியாது. ஏன்னா எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்காக பயங்காட்டுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து இது போற பாதை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னாக்கா நீங்க கவனமா போனீங்கன்னு வச்சுங்களேன், பெருமளவு வரக்கூடிய விபத்து, அதாவது ஆபத்து எதுவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கெடுபலன்கள் எதுவுமே நடக்காம நீங்க பாத்துக்கலாம். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பிறகு நீங்களும் போற பாதையில சந்தோஷமா போயிட்டு ஒரு பள்ளம் வந்துச்சுனாக்கா அந்த பள்ளத்துல ஏறி இறங்குறது உங்களுக்கு தான் கஷ்டம். அதனால இந்த 10 வருடத்துல கஷ்டப்பட்டுன்னு வரீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல் அது மாதிரி கடன் பிரச்சனை பெருசா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். ஆனா வக்கர நிவர்த்தியான பிறகு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகும். கொஞ்சம் தடை தாமதங்கள் எதா இருந்தாலும் சரி, வேலை ரீதியா ப்ரொமோஷன்லாம் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி கேட்டா கூட கிடைக்கும். மற்றபடி வந்து கெடுபலன்கள் அந்த அளவுக்கு கிடையாது. இப்ப பின்னாடி வரக்கூடிய 9 வருடத்துல இருக்கிறீங்க. அந்த 9 வருடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை ரீதியா நல்ல ஒரு மாற்றம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை, நீங்க புதுசா முயற்சி பண்றது, கடன் பிரச்சனை தீர்றது, இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் கொடுத்துரும். அதே அந்த 9 வருடத்துல கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமா போகணும். ஏன்னா சனி தசையில சுக்கிர புத்திக்கு பிறகு அந்த சூரிய புத்தி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும், பலன்களை கம்மி பண்ணும், வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கு சனி பகவான், நல்ல யோகத்தை கொடுப்பா, தொழில் ரீதியா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பா, என்னென்னவோ நீங்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, அதுல வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டே வருதுன்னா நீங்க பார்த்து கவனமா பண்ணணும். அந்த தொழிலெல்லாம் பெருசா நீங்க வளர்ச்சிகளை நோக்கி போகாம சின்ன முதலீட்டுல ஒரு பெரிய லாபத்தை நீங்க பார்க்கலாம். பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துலயே கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லது. நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 60 வயசுக்கு மேல 76 வயசு வரைக்கும் புதன் தசை, 17 வருடங்கள் இந்த புதன் தசை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த புதன் ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். ரிஷபராசிக்கு புதன் தசை நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். முதல் 10 வருஷம் பின்னாடி 7 வருஷம் அப்படி பிரிச்சு கூட நம்ம சொல்ல முடியாது. அதிகபட்சமா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா லாபஸ்தானத்துல சனி, இவரோட பார்வைப்படக்கூடிய இடங்கள்லாம் தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திடீர்னு இப்போ தொழில் ரீதியா இல்லை வந்து வருமான ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தா நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். புதன் தசையில வாரிசுகளோட வளர்ச்சி சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். சுப விசேஷங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கும். வண்டி வாகன சேர்க்கை, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, வீடு கட்டுறது, இது மாதிரி நிறைய நல்ல பலன்களை புதன் தசையில் சொல்லலாம். ஏன்னா சனி தசையில் சொன்ன மாதிரி நெகட்டிவாக புதன் தசைக்கு சொல்ல முடியாது. பின்னாடி வரக்கூடிய 7 வருடத்துல இருந்தீங்கன்னா கூட, அதாவது புதன் தசை செவ்வாய் புத்தியில இருந்து பின்னாடி 7 வருஷம் இருக்கு இல்லையா, அது கூட ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டு இருக்கலாம். இருந்தாலும் இந்த லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலத்துல, இப்ப வக்கரத்துல இருக்கும்போது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னாக்கா பணம் அப்படிங்கிறது பற்றாக்குறை கொடுத்துருக்கும், உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் உங்களுக்கு வந்து கவலைகளை கொடுத்ததோ பின்னாடி இருக்கக்கூடிய 7 வருடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சனியுடைய வக்கர நிவர்த்தி காலங்கள் சிறப்பான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு புதன் தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். 77 வயசுக்கு மேல 84 வயசு வரைக்கும் கேது தசை. இந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். பின்னாடி வரக்கூடிய கேது தசை லாபஸ்தானத்துல சனி பகவான் வக்கர நிவர்த்தியான பிறகு உடல்நிலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள், வழக்குகள் எதனா இருந்தா, சொத்து ரீதியா வழக்குகள் இருந்தா, இல்ல வாரிசுகள் ரீதியா உங்களுக்கு ப்ராப்ளத்தை அதிகமா கொடுத்துட்டே இருந்தா எல்லாமே இந்த காலகட்டங்களில் தீர்வுக்கு வரும். கடன் பிரச்சனை சுமூகமா முடியும். ஏன்னா தனிமைப்படுத்துகிற அந்த கேது பகவான் தசை அப்படிங்கிறது நிறைய மன அழுத்தத்தில் இருப்பீங்க. அந்த மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய கோயில் குளத்துக்கு போகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரியும் திடீர் பயணங்கள் அதிகமாக இருக்கும். அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 84 வயசுக்கு மேலே 20 வருடங்கள் சுக்கிர தசை. கிட்டத்தட்ட முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் கன்ஃபார்மாக உண்டு சுக்கிர தசையில். இது வந்து வாரிசுகளோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள். கேது தசைக்கு என்ன சொன்னோன்னா அத்தனையும் சொல்லலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி, அதாவது 138 நாட்களில் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுத்ததோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு, அதாவது நவம்பர் 28க்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுப்பார். நன்றி.